திமுக தனது அரசியல் வரலாற்றை இந்த முறை மாற்ற வேண்டும் என்ற உறுதியுடன் 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்காக வைத்து செயல் திட்டங்களை தீவிரப்படுத்தி வருகிறது. தொடர்ந்து இரண்டாவது முறையும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கில் கட்சி அமைப்பு மற்றும் கூட்டணி கணக்குகள் வலுப்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் இந்த அரசியல் கணக்கில் புதிய காரணியாக தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் நுழைவு அமைந்துள்ளது என்ற அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன. 2017 முதல் திமுக தலைமையிலான கூட்டணி பெரும்பாலும் அதே வடிவில் தொடர்கிறது. தற்போது அதில் கமலஹாசனின் மக்கள் நீதி மையம் இணைந்துள்ளது. மறுபுறம் அதிமுக, பாஜக, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகளுடன் இணைந்து மாற்று கூட்டணியை உருவாக்கும் முயற்சியில் உள்ளது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் மூன்றாவது அணியாக களமிறங்கினால் அது எதிர்கட்சிகளின் வாக்குகளை பிளந்து ஆளும் தரப்பில் சாதகமாக அமையும் என்ற ஆரம்ப கணிப்பு திமுக வட்டாரத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் விஜய்க்கு மக்கள் மத்தியில் அதிகரித்து வரும் வரவேற்பு அந்த அரசியல் கணக்கை மாற்றக்கூடும் என்ற புதிய மதிப்பீடு வெளியாகி வருகிறது. சமீப காலங்களில் திமுக தலைவர்களின் பேச்சுக்கள் விஜய் அல்லது அவர் கட்சி பெயரை நேரடியாக குறிப்பிடவில்லை என்றாலும் மறைமுகமாக விமர்சனங்களை அதிகரித்திருப்பது கவனிக்கப்படுகிறது. விருதுநகரில் நடைபெற்ற இளைஞரணி மாநாட்டில் பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கொள்கை லட்சியம் இல்லாமல் வெறும் கோஷம் எழுப்பும் கூட்டங்கள் சுற்றி வருகின்றன என்று குறிப்பிட்டது தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி விமர்சனமாக அரசியல் வட்டாரங்களில் பார்க்கப்பட்டது. விஜயின் அரசியல் வருகை எதிர்கால தலைமுறை அரசியலில் போட்டியின் சமநிலையை மாற்றக்கூடும் என்றும் சிலர் அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். தற்போதைய சூழலில் ஸ்டாலின் வித் விஜய் என்ற அரசியல் நேர்காணல் இருந்தாலும் வருங்காலத்தில் உதயநிதி வித் விஜய் என்ற போட்டி உருவாகவும் வாய்ப்பு இருக்கிறது என்று அவர்கள் மதிப்பிடுகின்றனர். மேலும் திமுகவின் பாரம்பரிய ஆதரவு வாக்கு வங்கிகளில் கூட மாற்றம் ஏற்படலாம் என்ற கணிப்பும் உள்ளது. குறிப்பாக சில சிறுபான்மைய சமூக வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு நகரும் வாய்ப்பு இருக்கிறது என்று அரசியல் ஆர்வலர்கள் கூறுகின்றனர். தமிழக வெற்றி கழகத்தின் வருகை கூட்டணி பேச்சுவார்த்தைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் கூடுதல் தொகுதிகளை கோர தொடங்கி இருப்பதுதான் அதற்கு அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. விஜய் எந்த தொகுதிகளில் போட்டியிடுவார் என்ற கேள்வியும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை விருகம்பாக்கம் அல்லது வேளச்சேரி மேலும் நாகப்பட்டினம் தொகுதி ஆகியவை சாத்தியமான இடங்களாக கூறப்படுகின்றன. அவர் போட்டியிடும் இடங்களில் வலுவான வேட்பாளர்களை நிறுத்த திமுக தயாராகி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2026 ஆண்டு விஜயகாந்த் தனது முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்றது போல ஒரு ஆரம்ப வெற்றி விஜய்க்கு கிடைக்காமல் தடுக்க திமுக திட்டமிடும் என்ற அரசியல் பேச்சும் நிலவுகிறது. அதேபோல் 2024 பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட்ட போது அவரை தோற்கடிக்க திமுக சிறப்பு கவனம் செலுத்தியது என்றும் எடுத்துக்காட்டுகள் குறிப்பிடுகின்றன. மொத்தத்தில் தமிழக அரசியல் களம் இந்த முறை 3 முனை போட்டியாக மாறும் சூழல் உருவாகி உள்ளது. எந்த அணியின் கணக்குகள் சரியாகும், யாரின் யுத்தி பலிக்கும் என்பது தேர்தல் முடிவுகள் வந்த பிறகே தெளிவாகும். இறுதி தீர்ப்பை வழங்கப் போவது மக்களே.